போன லிப்ஸ்டிக் வீடியோலேயே சொல்லியிருந்தேன்ல, ஃப்ரெஞ்சு மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாரும் மெழுகு, எண்ணெய்கள், நிறமிகள் எல்லாத்தையும் கலந்து உதட்டு சாயத்தை உருவாக்குனாங்க. அது அழகு சாதன பொருளாக மாறிடுச்சுன்னு. அப்புறம் 20ஆம் நூற்றாண்டில், அதாவது 1920களில் பெண்கள் வாக்குரிமை இயக்கத்தோட போது சிவப்பு கலர் உதட்டு சாயம் கிளர்ச்சி, சக்தி, சுதந்திரத்தோட சின்னமாகவே மாறிடுச்சான். எப்படி இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. சாதாரண லிப்ஸ்டிக்னு சொல்கிறோமே, ஆனால் அது அப்படி இல்லை போல இருக்குது. அதோட மவுஸை பார்த்தீங்கல்ல. உங்களுக்கு லிப்ஸ்டிக் பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு, 1930லேருந்து 1940களில் பிரபலமான பிராண்டு லிப்ஸ்டிக்கெல்லாம் உருவாக்கி அதையும் பரவலாக நிறைய பேருக்கு கிடைக்க செஞ்சுருக்குறாங்க. அதுவும் கவர்ச்சி, நவீனத்துவத்துக்கு அடையாளமாக மாறிடுச்சு. ஆனால் இன்றைக்கி லிப்ஸ்டிக் எல்லாமே அவ்வளோ கலர்ஸு, டிசைனாக வந்துருச்சு. ப்ரெஷ்ஷு வச்சு போடுற டைப் எல்லாங்க இப்போ தானே. முன்னாடியெல்லாம் அந்த மூடி கேப் ஓப்பன் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் போடுவாங்க. சில கலர்ஸ் தான் நமக்கு தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலராக ரெட்டு ஷேடுன்னு வச்சுக்கிட்டாலே அதில் சில்லி ரெட்டு, அந்த ரெட்டு இந்த ரெட்டுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. பிங்க்லேயுமே நிறையா இருக்குது. பிளாக் கலரு, எல்லோ கலரு, ப்ளூ கலர், கோல்டு, சில்வருன்னு க்ரீன் கலர் வரைக்கும் இருக்குது. ஒரு லிப்ஸ்டிக் ஒன்று இருக்கும் க்ரீன் கலரில். அதை ஓப்பன் பண்ணி நம்மளோட லிப்ஸில் போட்டோம்னா ரெட்டாக மாறிடும். அது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு டைப்பு. ஆனால் க்ரீன் கலர்லேயே இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்மளோட லிப்ஸில் போட்டாலும் க்ரீன் ஷேட்லேயே தான் இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ஹேண்ட்பேக்கு, நெயில் பாலிஷு, ஸ்லிப்பர்ஸு, வாட்ச்சு, பேங்கிள்ஸு இந்த மாதிரி தான் கலர்ஃபுல்லாக போடுவாங்க. ஆனால் லிப்ஸ்டிக் கூட இப்போ மேட்சிங்காக போடுற மாதிரி ஆயிடுச்சு. உங்களோட லிப்ஸ்டிக் பிரியர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.